ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிடிசி யூஎஸ்டிடியுடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு கரண்டாக ட்ரேட் ஆகுது $61,441 வந்து இப்போ எங்களுக்கு கரண்டாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணியிருக்கும் இதுக்கு முன்னாடி. சரியா? இப்போ இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு பிரேக் டவுன் நடந்திருக்கும். பிரேக் டவுன் நடந்ததுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் ஒரு சின்ன ஒரு புல் பேக் ஒன்று கொடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி டம்ப் ஆகிருக்கும். அந்த புல் பேக் எதுக்குரிய புல் பேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணுறது வந்து குறிக்கும். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இங்கே வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் டவுன். அதுக்கு பின்னாடி எங்களுக்கு ரீடெஸ்ட்டுக்கு பின்னால் திருப்பி மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே டவுன்ஃபால் ஆகுது. ஓகே, இப்போ இந்த டவுன்ஃபால் ஆகிற மார்க்கெட் வந்து எங்களுக்கு இது வந்து ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகுமா இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நிறைய விஷயம் நாங்கள் பார்க்குறதுக்கு அது என்னன்னு சொன்னால், முதலாவது வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய பை லிமிட்டை வந்து எந்த பிளேஸில் போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக விளங்கும் மார்க்கெட் வந்து என்ன மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ அவங்க வந்து எந்த பிளேஸில் பை லிமிட் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து ஃபுல்லாகவே இங்கே இருக்க க்ரீன் சைடில் ஃபுல்லாகவே இது வந்து ஃபுல்லாகவே எங்களுக்கு பை லிமிட்டை தான் குறிக்குது. ஓகே, இது ஃபுல்லாகவே எங்களுக்கு பை லிமிட்டை தான் குறிக்குது. அண்ட் மேலே ரெட் கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே செல் லிமிட்டை தான் குறிக்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி $55,000. இந்த $55,000 வந்து எங்களுக்கு இருக்கிற பை பிடிசி வந்து போட்டிருக்கிற பை லிமிட் எத்தனை அப்படின்னு சொன்னால் 919 பிடிசி வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து பை லிமிட்டை போட்டிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு கீழே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 50,000 வந்து 878 பிடிசி வந்து பை லிமிட் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 48,529. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 45,000, அதில் வந்து 335. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 40,000 360 பிடிசி வந்து பை லிமிட் வந்து செட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதில் வந்து நாங்கள் ஆகக்கூட எங்களுக்கு எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் $55,000. சரி, அதே மாதிரி நாங்கள் மேலே செல் சைடு அப்படி பார்த்தோம்னு சொன்னால் செல் சைடு வந்து எங்களுக்கு செல் லிமிட் போட்டிருக்காங்க. 61,500 206 பிடிசியும், 62,500 212 பிடிசியும், அண்ட் 65,000 112 பிடிசி. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து 70,000 வரைக்கும் எக்ஸாக்ட்லி ஒரு 100லேருந்து 200 இந்த பிடிசி கணக்கு தான் எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் செல் லிமிட்டை போட்டிருக்காங்க. அதே மாதிரி பை லிமிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பை லிமிட் வந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து டீப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பை லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கரெக்டாக சார்ட்டுக்கு வரும். இப்போ சார்ட்டுக்கு வந்தோம்னு சொன்னால் சார்ட்டில் வந்து எங்களுக்கு பிடிசி வந்து முக்கியமான ஒரு ஜோன் ஒன்று இருக்குது. பிடிசி வந்து முக்கியமாக ஹோல்ட் பண்ண வேண்டிய ஒரு ஜோன் இருக்குது. அந்த ஜோன் தான் எங்களுக்கு இந்த ஜோன். சரியா? இந்த ஜோன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜோன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய இன்வெஸ்டர்ஸுக்கு உரிய ஒரு எல்லாரும் கண்ணை மொறுத்துற ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஜோன் அப்படின்னு சொன்னால் $55,682 $49,366 தான் எங்களுக்கு இந்த ஜோனாக பார்க்கப்படுது. அது ஏன் இந்த ஜோன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜோனில் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஃபுல்லாகவே விற்க வச்சு மார்க்கெட் வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு சப்போர்ட்டாக இந்த பிளேஸ் வந்து ஆக்டாக இருக்கும். சரியா? இப்போ இதுக்கு நாங்கள் இதை இழுத்து காட்டணும் சொன்னால் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகினது. அதுக்கு பின்னாடி எங்களுக்கு சப்போர்ட்டாக மாறி எங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜான ஒரு பம்போட கொடுத்துருக்கும். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக எங்களுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து இந்த பிளேஸ் வந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக தான் இருக்குது. எங்களுக்கு இன்னும் இது வந்து ஒரு மேஜராக ரெசிஸ்டன்ஸாக மாற இல்லை. சரி, அப்போ இந்த சப்போர்ட் லெவலில் தான் எங்களுக்கு இப்போ எல்லாரும் வந்து இந்த ஜோனை தான் டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டிருப்பேன் $55,000 வந்து எங்களுக்கு ஹை லெவல் 900 சம்திங் எங்களுக்கு வந்து பை லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் இந்த ஜோனை வந்து எங்களுக்கு டார்கெட் பண்ணலாம். இந்த ஜோனை வந்து எனக்கு பிடிசி ஹோல்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஜோனில் வந்து எனக்கு பிடிசி என்ன செய்யணும்னு சொன்னால் சைட் வேஸ் கொடுக்கணும். இந்த ஜோனில் வந்து எனக்கு சைட் வேஸை கொடுத்துட்டு எனக்கு இங்கே இருந்து பிடிசி வந்து ரிகவர் ஆகணும். சரி, அப்படி ரிகவர் ஆக இல்லை எங்களுக்கு இந்த ஜோனை வந்து பிரேக் டவுன் பண்ணுதுன்னு சொன்னால் எங்களுக்கு பிடிசி வந்து இந்த ஜோனை வந்து பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பிடிசியை கடைசி எங்களுக்கு ஃபைனலாகன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வேர்ஸ்டான சினாரோ என்ன சார் ஒரு வேர்ஸ்டான ஒரு என்ன சார் ஒரு நியூஸோ என்ன சார் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் பிடிசியை வந்து எங்களுக்கு ஃபைனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து $48,000 $45,000 $40,000 வரைக்கும். எங்களுக்கு இந்த ஜோனை தான் இது என்ன சரி வேர்ஸ்டாக என்ன சரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னால் மட்டும் தான் எங்களுக்கு இந்த ஜோனை வந்து பிடிசியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ஹோல்ட் பண்ணுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. சரியா?
நாங்கள் இப்போ இன்னும் ஒரு விஷயம் இதில் வந்து எங்களுக்கு ஹிஸ்டரி ரிப்பீட் ஒன்று பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த டாப்பில் இருப்போம். இந்த டாப்பில் இருந்து மார்க்கெட் வந்து டம்பாக இருக்குது எத்தனை % அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் கிட்டத்தட்ட 37% வந்து டம்பாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பின்னால் இருக்கிற டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், அதுக்கு பிறகு அந்த டாப்பில் இருந்து நாங்கள் பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு வார ஜோன் வந்து இங்கே $51,000. சரி, அப்போ அந்த $51,000 நான் சொன்ன இந்த ஜோன், இந்த ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற இந்த ஜோன், இது தான் எங்களுக்கு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோனாக பார்க்கப்படுது. எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒரு ஜோனாக இருக்குது. இந்த ஜோனில் தான் எங்களுக்கு நிறைய பை லிமிட்ஸும் இருக்குது, பிடிசியுடைய பை ஆர்டர்ஸ். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு 45,000 40,000 அப்படின்னு சொல்லி வந்து வருது. சரியா, அப்போ எங்களுக்கு வந்து ஒரு வேர்ஸ்டான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா மட்டும் தான் எங்களுக்கு வந்து $40,000 வரைக்கும் வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு வந்து அதுக்கு மேலே இருக்கிற ஜோனுக்கு வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ எங்களுக்கு இப்போ இந்த டம்ப் இருக்குது. இந்த டம்ப் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் வீக் உடைய லோ, எங்களுக்கு லோவில் வந்து விக் தான் வச்சிருக்குது, எங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்கல. எனக்கு வந்து இந்த லோவை பாருங்கள். இந்த லோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் $58,107. இந்த $58,107 வந்து எனக்கு எப்போ கேண்டில் க்ளோஸ் வைக்கிதோ, எப்போ எனக்கு பிரேக் டவுன் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கிதோ அந்த டைமுக்கு பிடிசியை வந்து எனக்கு ஈஸியாக $55,000 $52,000 வரைக்கும் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். நாங்கள் இதை வந்து இதை வந்து வீக்லியிலே பார்க்க முடியல. எங்களுக்கு இந்த லோவை வந்து எங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது தானே, இது வந்து வீக்லியில் பார்க்க முடியல. எங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ்லையும் பார்க்கணும். 4 ஹவர்ஸில் எனக்கு கன்ஃபர்மேஷன் வச்சிச்சு அப்படின்னு சொன்னேன். 4 ஹவர்ஸில் எனக்கு வந்து விக் தான் வச்சுட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருக்குது. ஓகே, 4 ஹவர்ஸ்லேயும் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து பாருங்கள் விக்தா வச்சுட்டு எனக்கு மேலே மூவாக இருக்குது. ஸோ எனக்கு 4 ஹவர்ஸில் எப்போ இது வந்து எனக்கு பிரேக் டவுன் நடக்குதோ, எப்போ எனக்கு இந்த லோவை வந்து எனக்கு மார்க்கெட் வந்து கேண்டில் க்ளோஸ் ஒன்றை வைக்கிதோ அந்த டைமுக்கு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட் வந்து ஃபர்தராக டம்பாக போகுது அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இந்த டம்பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டம்ப் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய ட்ரேடர்ஸ் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், நாங்கள் வந்து ஓகே இப்போ எங்களுக்கு பிடிசி டம்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆல்ட் கோயின்ஸ் எல்லாமே டெட் ஆகிரும், அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ண இயலாது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது வந்து ட்ரூ இல்லை. அது ஏன் ட்ரூ இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ நடக்கிற செல் ஆஃப், இப்போ வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, பிளாக் ராக் இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து எத்தீரியமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பிட்காயினாக இருக்கட்டும், ரெண்டையும் வந்து செல் பண்ணுறாங்க. என்ன ரீசனால் செல் பண்ணுறாங்கன்னு சொன்னால், மார்க்கெட்டை வந்து ஒரு டிஸ்கவுண்ட் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு. எங்களுக்கு ஸ்டில் மார்க்கெட் வந்து இன்னும் டிஸ்கவுண்ட் லெவலுக்கு வரல. எங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் லெவல் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால், பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய பை லிமிட் தான் நாங்கள் இப்போ பார்த்தோம், 900 சம்திங் இருந்தது. அதெல்லாம் வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸுடைய பை லிமிட். சரியா, அப்போ அந்த பிளேஸில் வச்சு அவங்க வந்து பை பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் கூட இருக்கும். அவங்க வந்து பை பண்ணுறது தான் பார்ப்பாங்க. அப்போ எங்களுக்கு வந்து அதுக்கு கீழே, இப்போ எங்களுக்கு வந்து ஃபைனலாக வேர்ஸ்ட்டாக வந்துச்சுன்னு சொன்னால் மட்டும் தான் எங்களுக்கு இந்த ஜோன் வரும். அப்போ இந்த ஜோனுக்கு கீழே எங்களுக்கு ஃபர்தராக கீழே மூவ் ஆகுமான்னு கேட்டால் அது வந்து டவுட் சொல்லி தான் சொல்லுவோம். ஏன்னா கீழே விட மாட்டாங்க. பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இங்கே இருந்து பிடிசியை வந்து மேலே தான் புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரியா, அட் த சேம் டைம் நாங்கள் இப்போ இஎம்ஐ எனேபிள் பண்ணுவோம். இந்த இஎம்ஐ எனேபிள் பண்ணிங்கன்னு சொன்னால், இந்த எனேபிள் பண்ணியிருக்கிற இஎம்ஐ அது வந்து எத்தனை இஎம்ஐ அப்படின்னு சொன்னால் 200 இஎம்ஐ, 200 டேஸோடைய இஎம்ஐ தான் நான் இப்போ எனேபிள் பண்ணியிருக்கிறேன். இந்த இஎம்ஐ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இஎம்ஐ வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இஎம்ஐ எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கலாம். சரியா, இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் பார்ப்போமே இது வந்து எங்களுக்கு எப்போ க்ராஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு வந்து இந்த இஎம்ஐயில் வந்து வர ஒவ்வொரு சப்போர்ட்ஸும், இந்த இஎம்ஐயில் வந்து எங்களுக்கு எடுக்கிற சப்போர்ட்டுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு பம்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரியா, இப்போ அதே மாதிரி பிரேக் டவுன் நடந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அது மாதிரி எங்களுக்கு டம்பும் ஆகும். பட் எங்களுக்கு இதில் சப்போர்ட் எடுத்த உடனே எங்களுக்கு எந்த அளவுக்கு பம்ப் ஆகுது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்ததுக்கு பின்னால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 405% வந்து எங்களுக்கு பம்பாக இருக்குது. சரியா, இந்த 405% அப்படின்னு சொல்லி வந்து பம்பாக இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த 200 இஎம்ஏ உடைய சப்போர்ட்டை தான் இது ஃபுல்லாக ட்ரேடாக இருந்திருக்கும். இந்த பிளேஸில் ஃபுல்லாகவே இஎம்ஏ 200 இஎம்ஏயோட சப்போர்ட்டை தான் ட்ரேடாக இருக்கும். அண்ட் எங்களுக்கு வந்து ஜூன் ஃபர்ஸ்ட்னு சொன்னால், எங்களுக்கு லாஸ்ட் வீக் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீக் இல்லை, எங்களுக்கு பிஃபோர் ஒன் மந்த் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸை வந்து பிரேக் டவுன் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு இந்த 200 இஎம்ஏ உடைய பிரேக் டவுன் வந்து நடந்திருக்கும் எங்களுக்கு எக்ஸாக்ட்லி இந்த பிளேஸில். இப்போ இந்த பிளேஸில் பிரேக் டவுன் நடந்ததுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே தான் டம்ப் ஆகுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பிரேக் டவுன் நடந்துச்சு தானே,
இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த பிளேஸில் பிரேக் டவுன் நடந்திருக்குது. அப்போ இந்த பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஹெவியான ஒரு பிரேக் டவுனாக தான் பார்க்கப்படுது. இந்த பிரேக் டவுனுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் என்ன செஞ்சிருக்குதுன்னு சொன்னால் இந்த பிரேக் டவுனோட எங்களுக்கு வந்து அதுக்கு கீழே வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு நியூ லோ ஒன்று மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு அங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து திருப்பி ஃபர்தராக மேலே மூவ் ஆகிருக்குது. ஸோ இந்த பிரேக் டவுன் இருந்து நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு எக்ஸாக்ட்லி இந்த பிரேக் டவுனில் இருந்து எங்களுக்கு எத்தனை % டம்ப்னு சொன்னால் கிட்டத்தட்ட 37.83% டம்ப். சரியா? அப்போ நாங்கள் இப்போ பார்ப்போம். இப்போ கரண்ட்டாக அந்த டம்பை நாங்கள் எடுப்போம். இந்த டம்பில் இருந்து இப்போ வரைக்கும் டம்பாக இருக்கிற வந்து எங்களுக்கு 15.33%. அப்போ 37% அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்டா. எஸ், நான் போட்ட இந்த ஜோன் $45,000 $40,000 வரைக்கும் எனக்கு பிடிசி வாரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பிளேஸில் காட்டுது. எதனாலன்னு சொன்னால் எனக்கு இந்த 200 EMA உடைய பிரேக் டவுன் ஆள். அப்போ இந்த 200 EMA உடைய பிரேக் டவுன் நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த 200 EMA உடைய பிரேக் டவுனில் இருந்து எங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு போகிற எங்களுக்கு மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா. எங்களுக்கு எக்ஸாக்ட்லி 273 நாட்கள் எடுத்திருக்குது எங்களுக்கு இந்த பிளேஸ்ல இருந்து எனக்கு பிடிசி ரிகவர் ஆகி மேலே பம்பாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. சரியா? அப்போ எனக்கு அதோட ரியல் மூவ் கொடுக்குறது எனக்கு அந்த அளவு டைம் எடுத்திருக்குது. ஸோ இங்கே இருந்து இப்போ இந்த டம்ப் இருக்குது தானே, இந்த டம்ப்ல இருந்து நாங்கள் 273 நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்டா. 2027 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து எனக்கு பிடிசி வந்து அதோடைய வேவ் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மார்ச் 1 சொல்லி எங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடுறது எங்களுக்கு 2027 வேவ் 1 ஒரு வேவ் 2 சாரி வேவ் 1 இல்லை Q1 or Q2ல வந்து எங்களுக்கு இந்த நியூ வேவ் புது வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. சரியா? அப்போ எங்களுக்கு பாருங்கள், இந்த இஎம்ஐ இருக்குது தானே, இந்த 200 EMA பிரேக் டவுன் நடந்ததுக்கு பின்னால் மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு ஒரு சைட் வேஸ் தான் கொடுத்துருக்கும் இந்த பிளேஸில். இப்போ எங்களுக்கு வந்து இந்த சைட் வேஸ் கொடுத்துருக்கும். இந்த சைட் வேஸுக்கு பின்னாடி எங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கும். ஸோ எனக்கு இந்த பிளேஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு இங்கேருந்து எனக்கு இந்த ஜோனை ஃபுல்லாக எடுக்கலாம், ஒரு கோல்டன் ஜோன் அப்படின்னு சொல்லி. இந்த கோல்டன் ஜோனில் எனக்கு மார்க்கெட் வந்து எனக்கு இங்கேருந்து எனக்கு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துட்டு இந்த பிளேஸ்லேருந்து எனக்கு வந்து மார்க்கெட் ரிகவரியாகி மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஸோ இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு பிடிசி வந்து எங்களுக்கு சடன்லி டம்ப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் யாரும் பேனிக்காக தேவையில்லை, யாரும் பயப்பட தேவையில்லை. அந்த பிளேஸ் தான் உங்களுக்குரிய பை பிளேஸ். அந்த பிளேஸ் தான் உங்களுக்கு பை பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான பிளேஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு பிடிசியை பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ட் காயின்ஸ் வந்து உங்களுக்கு பை பண்ணலாம். பை பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் வார மூவில் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜான ஒரு ப்ராஃபிட்டோட புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் இருந்து வெளியாக கொடுத்து மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.